பிரேமா 2 நாளா சோஷியல் மீடியால நெறைய வீடியோஸ் வந்து இத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து இந்தியன் ஸ்டூடண்ட் யுஎஸ் ஆஃபீசர் வந்து ரொம்ப வயலன்ட் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆமா. நெறைய பேர் வந்து இத பத்தி பேசியிருந்தாங்க. மிக முக்கியமா வந்து இந்தியன் மீடியாஸ் எடுத்துக்கிட்டா, காலையில ஒரு செய்தி சொல்றாங்க இத பத்தி, மதியானம் ஒரு செய்தி வருது, ஈவினிங் ஒரு செய்தி வருது. அதாவது முழு செய்தியுமே தெரியாம நெறைய ரூமர்ஸ் பரவிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நேத்தியே உடனே போடல. இதோட உண்மை தன்மை என்ன? என்ன நமக்கு குறைந்தபட்சம் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து பண்றது. பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கைது பண்ணாங்க. ஒரு கிரிமினல் மாரி, ஒரு ஸ்டூடண்ட்ட கிரிமினல் மாரி நடத்த வேண்டிய அவசியம் அங்க வருதா? அப்படின்னு வந்து ஒரு இயல்பான கேள்வி எழுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லா பார்க்கும்போது தான் அது சரியா? தவறா? இல்ல என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வர முடியும். இன்னைக்கு நமக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன நடந்துச்சு, என்ன உண்மையா செய்யக்கூடாது, இந்த ஒரு விஷயத்துல என்ன பாடம் கத்துக்கிறோம் இல்லையா? யூஎஸ்ஏல வந்து வேலை பார்க்குறீங்களோ, நீங்க வந்து படிக்க வரீங்களோ, எதுக்காக வரீங்களோ, என்ன பாடம் கத்துக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு விவாதிக்க போறோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த நியூஸை பத்தி ஒருத்தவங்க ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தானே இது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. கரெக்ட். குணால் ஜெயின் அவர் பேரு. அவர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் ஆண்டர்பிரனர். இதை வந்து நேரில் வந்து அவர் பார்க்குறாரு. நிறைய பேர் நம்ம அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. அவர் சொன்னது தான், நிறைய பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் சுற்றி இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல, ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட கேட்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. ஸோ யுனைடெட் ஃப்ளைட், ஏன்னா வந்து அங்கே டேக் போட்டுருக்காங்க. ஸோ ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த போர்டிங் லைன் தான் வந்து நமக்கு அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அங்கே தான் வந்து நிறைய ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 ஆஃபீஸர் வந்ததாகவும் இன்னும் நிறைய ஒரு 7-8 ஆஃபீஸர்ஸ் வந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. அந்த நபர் தான் இதை பார்த்துட்டு ட்வீட் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டை நடத்தும் விதம் சரியானதா இருக்கா, ஒரு மனிதாபிமானத்துக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது, பார்த்தோன்னே நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட் போடுறாங்க. 21 வருஷமாக அவங்க வந்து யூஎஸ்ஏல வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ட்வீட் போட்ட பிறகு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கரையும் ப்ளஸ் எம்பசி எல்லாத்தையும் டேக் பண்ணி போடுறாரு. அதன் பிறகு தான் அந்த வீடியோவும் அந்த ட்வீட்டுமே வந்து வைரல் ஆச்சு. இப்போ இந்த வீடியோ நீயும் பார்த்துட்டு பார்த்தி, இப்போ நீ அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லு, அந்த பையன் வந்து யூஎஸ்ஏக்குள்ளே வர்றாங்களா இல்லை யூஎஸ்ஏ விட்டு போகிறாங்களா? வர மாதிரி தான் இருக்கு. அந்த பையன் யூஎஸ்ஏக்குள்ள வரல, யூஎஸ்ஏ விட்டு போறாங்க. ஏன்னா குணால் ஜெயின் அவர்கள் சொன்னதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டெல்லிக்கு கிளம்புறதுக்காக நெவாக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போர்டிங் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ட காட்சி அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. ஸோ அந்த கேட்ல தான் இது நடக்குதுங்கிறதுனால இவர் வந்து டெல்லிக்கு, அந்த பையன் வந்து டெல்லிக்கு வந்து போறதுக்காக ஃப்ளைட் ஏறதுக்காக வந்திருக்காங்க. பைலட் வந்து பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கான அனுமதியை தரவில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. யூஎஸ்ஏல வித்தவுட் வேலிட் வீசால அவங்க ஸ்டே பண்ணியிருந்ததாகவும் அதற்காக டீபோர்ட் பண்ணக்கூடிய கோர்ட் ஆர்டர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வேலிட் வீசா எல்லாமே யூஎஸ்ஏல ஸ்டே பண்ணியிருந்ததுனால இவங்க என்ட்ராகும் போதே வேலிட் வீசா இல்லாமல் என்ட்ரானாங்களா, இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு அது ஓவர் ஸ்டே ஆகி அதுக்கப்புறம் வேலிட் விசா இல்லாமல் ஸ்டே பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டதா அப்படிங்கிறதும் தெரியல. இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய த்ரெட்டு தெரியாமே இருந்துட்டு இருந்தது. அதுக்குள்ளே வந்து அங்கே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டை இப்படி டிபோர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்துச்சு. ஸ்டூடெண்ட்டாக யூஎஸ்ஏல படிக்க வந்து I-20 இருந்திருக்கும். அதான் எந்த யூனிவர்சிட்டியோ அங்கே அப்ளை பண்ணி I-20 வாங்கியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் விசா இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவர் ஸ்டூடெண்ட் விசாவும் வாங்கியிருப்பார். போர்டிங்லேயும் ஓகே, போர்ட் ஆஃப் என்ட்ரிலையுமே இவருக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டு தான் உள்ளே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது அந்த பையன் வந்து இங்கிலீஷே பேசல. ஆஃபீஸர்கிட்ட அவங்க வந்து வாதத்தை தெரிவிக்கும் போது இங்கிலீஷில் தெரிவிக்காமல் ஹிந்திலையும் ஹரியான்விலையும் தெரிவித்தாங்க. அது குணால் ஜெயினால் புரிஞ்சுக்க முடியும். அவர் வந்து ஹிந்திலையும் ஹரியான்விலையும் சொன்னது, ஐம் நாட் கிரேசி, அவங்க வந்து என்னை வந்து தே திங்க் ஐ எம் மேட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததாக இவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதன் பிறகு தான் ஏதோ நடந்திருக்கு. 2 இடத்துலையுமே ஏதோ நடக்கல, அதன் பிறகு தான் நடந்திருக்கு. எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது, ஏன் இங்கிலீஷ் அந்த பையன் பேசல? ரைட், கண்டிப்பாக யூஎஸ்ஏல ஸ்டூடெண்ட்டாக படிக்க வரும்போது ஆங்கில புலமை இருந்திருக்கணும், ஐஎல்ஸ் கிளியர் பண்ணணும், ஜிஆர்இ டோஃபல்லாம் கிளியர் பண்ணணும். ஒரு வாதம் கூட செய்ய முடியலன்னா கண்டிப்பாக எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. அப்புறம் வந்து நியூஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் இங்கே ஸ்டூடெண்ட்டாலாம் இல்லை, அவர் என்ட்ராகும் போதே இல்லீகலாக என்ட்ராகிருக்காரு. இதை வந்து
இந்தியன் எம்பசி ஆஃப் நியூயார்க்குமே வந்து உறுதிப்படுத்தினாங்க. அவர் என்ட்ரு பண்ணும்போது வேலிட் விசா இல்லாம தான் உள்ள வந்திருக்காரு. அவரை டிபோர்ட் பண்றதுக்கான கோர்ட் ஆர்டர் இருந்தது. மெடிக்கலி அன்ஸ்டேபிள், ஃபிளைட்ல ஏற முடியாத ஒரு நிலை ஏற்படுது. பைலட் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு, இவரை வந்து நான் மற்ற பேசஞ்சரோட ஏற்ற முடியாது பிகாஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இருந்து அடுத்தடுத்த பிரச்சனை வருது. இது ஆனால் வந்து வேற விதமா எல்லா மீடியாவும் சொல்லும் போது ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் யூஎஸ்ஏல இப்படி நடத்துறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 50-60 பேர் இப்படி நடத்துறாங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து, உண்மையான செய்தி மறைக்கப்பட்ட தவறான பிம்பம் வந்து வழங்கப்பட்டதை நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இல்லீகலாக என்ட்ரு ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து உறுதிப்படுத்த ஒரு செய்தியாக நியூயார்க் எம்பசியிலேருந்து வந்திருக்கு. அந்த பையனோட நடத்தை அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் வந்து ஸ்டேபிளாக இல்லை, அவனோட கண்டிஷனுக்கு இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னு குணால் ஜெயினே சொல்கிறார். காரணம் வந்து அங்கேருந்து பைலட் வந்து திரும்ப வந்து ஆஃபீஸர்ஸ்ட்ட பேசியதாகவும், பைலட் வந்து பர்சனலாகவே இல்லை, இவரை வந்து நாங்கள் போட் பண்ணால் மற்ற பேசஞ்சருக்கு அது பிரச்சனை ஆகும்னு சொன்னதாகவும் இந்த விஷயம்லாம் வெளில வருது. டிபோர்ட்னா இந்தியாவுக்கு சென்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, அதுவுமே வந்து இந்தியன் எம்பசி நியூயார்க் சொல்லியிருக்கிறது வந்து இல்லை, இன்னும் இந்தியா சென்ட் பண்ணல. காரணம் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. அந்த பையனுக்கு வந்து மெடிக்கல் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எவ்ரிதிங் ஸ்டேபிள் ஆன பிறகு இந்தியாவுக்கு வந்து டிபோர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஆனால் வந்து ஏன் அந்தளவுக்கு வயலண்ட்டாக கைது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. யூஸ்வலாகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அமெரிக்காவில் உள்ள போலீஸ் வந்து எப்படி நடந்துப்பாங்கன்னு நமக்கு தெரியும். முதல்ல வந்து கைது பண்ண முற்படுவாங்க. அந்த கைது பண்ணுற நபர் ஏதோ ஒரு விதத்தில் கைது பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கலைன்னா அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரில் கைது பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ப்ரொசீஜரானு தெரியாது, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். காரணம் நம்ம அமெரிக்கர்கள் மட்டுமே பேசுவோமே, அங்கே நிறைய வயலன்ஸ் ஆன மனிதர்கள் நம்ம பார்க்கக்கூடும். இங்கே கன் வயலன்ஸ் அதிகம். இயல்பாகவே கொஞ்சம் நம்ம மற்ற நாடுகளை காட்டிலும் கொஞ்சம் வந்து ஒரு முரட்டத்தனம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இருப்பாங்க. அதனால தான் வந்து போலீஸ் கையாளும் விதமும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது வந்து அமெரிக்காவில் உள்ளவங்களும் நிறைய பார்த்துருப்பாங்க. ஈவன் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு இந்தியர் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, பின்னாடி வந்து போலீஸ் வந்து லைட்டு உங்களுக்கு போடுறாங்க, நீங்கள் ஓரம் கட்டி நிப்பாட்டும் போது நீங்கள் கையை வந்து அவங்களுக்கு விசிபிளாக வைக்கணும். அது தெரியாமல் நம்ம பேக்கெட்குள்ளேயோ இல்லை வேற எங்கேயோ தேடும் போது இந்த பேக்கெட்குள்ளே கை விட்டோன்னா அவங்க கன் எடுத்துருவாங்க. இந்தியன்ஸ் மட்டும் இல்லை பிரேமா, எல்லாருமே தானே? ஆமாம், எல்லாருமே தான். நான் ஏன் இந்தியன்ஸ் சொன்னேன்னா தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நான் இந்த ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அதை பண்ணிட்டோன்னா அவங்க கன் எடுத்துருவாங்க. போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர்கள் பார்த்த மனிதர்கள் அப்படி இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்கே கன் வயலன்ஸ் அதிகம். நான் பல வீடியோவில் சொல்லிட்டோம், அமெரிக்காவில் மக்களை விட கன் தான் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் அவங்க சரியான நபர், அதாவது வந்து ஒரு கிரிமினல் நிப்பாட்டும் போது அவங்க தப்பிக்கிறதுக்காக கன் எடுத்து அவங்கள சுட முடியும். ஸோ அவங்க உயிர் பாதுகாப்புக்காக தான் அந்த ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்துருக்கோம், அமெரிக்கா, சைனாவா, இந்தியாலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க ப்ரோட்டோக்கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது கன் எடுக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணாலே அவங்க கன் எடுத்துருவாங்க. சுடல மாட்டாங்க, கன் எடுத்துருவாங்க அவங்க சேஃப்டிக்காக. அதே மாதிரி தான் யாரையும் கைது பண்ணும்போது அவங்க ப்ரோட்டோக்கால் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த நபர் வந்து ஒத்துழைக்காத போது அந்த நபரால் இவங்களுக்கு தீங்கு நேரிடுங்கிறதுனால பின்னாடி கையில் கட்டி அவங்க கீழே வந்து படுக்க வைக்கிறதுங்கிறது ப்ரோட்டோக்காலில் இருக்கா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் அந்த ஒரு நடைமுறையை அவங்க பின்பற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அஃப்கோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இல்லை வந்து ரூமில் கூப்பிட்டு போய் நம்ம இமிகிரேஷன்லாம் பார்க்கணும் இல்லையா, ஒரு இமிகிரேஷன் செக் செகண்டரி செக்காக அந்த ஒரு ரூமில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஃபோன்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிடலாம். ஏன் இந்த அளவுக்கு வந்து வயலன்ஸாக போலீஸ் போனாங்க வந்து அடுத்தடுத்த விஷயம் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணது வந்து ஐஸ் ஆஃபீஸர்ஸா? ஆமாம், ஐஸ் ஆஃபீஸர்னா இமிகிரேஷன் கஸ்டமர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். அவங்க வந்து நிறைய பேரை வந்து இப்போ கைது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே யூஎஸ்ஏக்குள்ள அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வந்து அன்டாக்குமெண்டடாக இருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கைது பண்ணது அந்த ஆஃபீஸர்ஸ் கிடையாது, போர்ட் அத்தாரிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, PAPD. அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து இந்த டிரான்சிட்டு இல்லை ஏர்போர்ட்டில் சுற்றியுள்ள பகுதிகள், ஏர்போர்ட்டில் அவங்களோட இது கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணிப்பாங்க எந்த ஒரு வயலண்ட்டும் நடக்காமல், எந்த ஒரு தீங்கும் அங்கே நடக்காமல். ஸோ அதனால தான் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஐஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு 5 மாதமாகவே இமிகிரேஷன் என்ன நடக்குது நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னாடியும் இது லால இல்லை பாலிசியில் இருந்துக்கலாம், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்துக்கலாம், இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க . ஸோ அதனால் வரக்கூடிய நபர்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துங்க. ஈஸியான கேள்வி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் இருக்கும், அதை பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்துங்க. பேரண்ட்ஸ்லாம் வரும்போது கூட அவங்க நிறைய பேருக்கு லாங்குவேஜ் தெரியாது இல்லை. கரெக்ட், பேரண்ட்ஸ் வரும்போது வேறு விஷயம். அது இப்போ B1B2 விசாவில் வராங்க. சப்போஸ் வந்து இந்தியர்களே விட்டுறேன், நீ வந்து இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் வராங்க, ஜெர்மன்லேயும் வராங்க, ஃப்ரெஞ்சு மட்டும் தான் தெரியும், ஜெர்மன் மட்டும் தான் தெரியும்னா கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம், இல்லை எப்படியாவது அங்கே கிளியர் பண்ணிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும்,
நம்ம போர்ட் ஆஃப் என்ட்ரியில் மட்டும்தான் நம்மளை செக் பண்ணுவாங்கலாம் அவசியம் கிடையாது. நம்ம போர்டிங்லையுமே வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பரிசோதனைக்கு உட்பட்டப்பட்ட டாக்குமெண்ட் தான். அதனால தான் நான் பல தடவை நான் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணது, நீங்கள் எந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனாக வச்சுருக்கீங்களோ அது வந்து ஃப்ளைட்டில் ஏற வரைக்கும் ஹேண்டியாக வச்சுங்க, சும்மா எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட்டை நிறைய பயமுறுத்திட்டாங்க. அது இனிமேல் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து இங்கே பாதுகாப்பே இல்லை, ஸ்டூடெண்ட் இங்கே வர முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்து. பட் இதுதான் வந்து ஓவரால் பிக்சரை பார்க்கும்போது இதுதான் அங்கே நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. நம்ம கிடைத்த தரவுகளை வைத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. அந்த நபர் கண்டிப்பாக வந்து இந்தியாவை சேர்ந்தவர், பெரும்பாலும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இல்லீகலா யுஎஸ்ஏக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் படி அவரை டிபோர்ட் பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு. டிபோர்ட் பண்ணும்போது நெவார்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல டெல்லிக்கு போற ஃபிளைட்ல அங்க அவரோட பிஹேவியர் ஃபிளைட் டிராவல் பண்றதுக்கு உகந்ததா இல்லாதனால அவருக்கு போர்டிங் மறுக்கப்பட்டது. பைலட்டும் அவரை வந்து இல்லை இந்த ஃப்ளைட்டில் ஏற்றினா மற்ற பேசஞ்சருக்கு பிரச்சனை ஆகும்னு சொன்னதுனால அவரை ஃப்ளைட்டில் ஏற்றல. அவர் அன்ஸ்டேபிளாக இருந்ததுனால போலீஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கைது பண்ணாங்களா அது என்னன்னு தெரிய வரல. இது போக போக தான் தெரிய வரும். பட் இதுதான் வந்து நடந்த கிளீன் பிக்சராக நமக்கு தெரியுது. இந்த இன்சிடென்ட்டை ஃபாலோ பண்ணி யூஎஸ் எம்பசி இந்தியாவும் காட்டமான ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. எந்த விதத்துலையுமே வந்து இங்கே வீசா அப்யூஸ் பண்ணுறதோ ஆர் இல்லீகலாக ஸ்டே பண்ணுறதோ இந்த நாட்டுக்குள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே, நான் திரும்ப லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்னதான், ஓவர் ஸ்டே எந்த ஒரு காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க, சரியான நேரத்தில் வீசா எக்ஸ்டென்ஷன் போடுங்கிறது தான் இந்த பதிவில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.